ஹலோ கைஸ். நீங்க பண்ற இன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்கே இல்லாம மாசம் மாசம் சேலரி கிரெடிட் ஆகுற மாதிரி உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகணுமா? உங்களுக்கு அப்ப கவர்மெண்ட்டே டைரக்ட்டா இன்வால்வ் ஆகுற போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் தான் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இந்த வீடியோல போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? அதோட எலிஜிபிள் கிரைட்டீரியா என்ன? எஃப்டியை விட எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்குன்னு டீட்டெயிலா பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் பர்சனல் ஃபினான்ஸ், த வே டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் 10 வயசுக்கு மேலே உள்ள இந்திய சிட்டிசன் யார் வேணாலும் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்படி போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் இல்லாதவங்க நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்களே சேவிங் அக்கௌண்ட் வித் ஏடிஎம் கார்டோட ஓப்பன் பண்ணி கொடுத்து மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காசுக்கு மந்த் ஆன் மந்த் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். மினிமமாக 1000 ரூபாயிலிருந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க சிங்கிள் அக்கவுண்ட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா, மேக்ஸிமமா ரூ. 9,00,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே ஜாயிண்ட் அக்கவுண்ட்னா ரூ. 15,00,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்புறம், நமக்கு கிரெடிட் ஆக வேண்டிய காசு டைரக்ட்டா நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க சேவிங் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். நாம அந்த காச வித்ட்ரா பண்ண போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. யுபிஐ ஆர் ஏடிஎம் மூலமா கூட அந்த காச ட்ரான்ஸ்ஃபர் ஆர் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமோட டோட்டல் மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். இன்கேஸ் நம்ம ப்ரீமெச்சூரா க்ளோஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீமெச்சூரா க்ளோஸ் பண்ண முடியாது. 3 வருஷத்துக்குள்ளாடி ப்ரீ க்ளோசர் பண்ணணும்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 2% டிடக்ஷன் பண்ணி தான் குடுப்பாங்க. அதாவது நாம ரூ. 9,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா, அதில 2%ஆ இருக்கிற ரூ. 18,000 டிடக்ஷன் பண்ணி ரூ. 8,82,000 தான் நம்மகிட்ட குடுப்பாங்க. அதுவே 3 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்குள்ளாடி ப்ரீ க்ளோசர் பண்ணோம்னா 1% டிடக்ஷன் பண்ணி குடுப்பாங்க. அதாவது ரூ. 9,00,000ல ரூ. 9,000 டிடக்ஷன் பண்ணி ரூ. 8,91,000 நம்ம கையில குடுப்பாங்க. சப்போஸ் நீங்க இந்த ஸ்கீம்ல ரூ. 9,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 7.4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படி உங்களுக்கு எல்லா மாசமும் ரூ. 5,550 உங்க அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா கிரெடிட் ஆகிரும். அதுவே ஜாயிண்ட் அக்கவுண்ட் மூலமா ரூ. 15,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் ரூ. 9,250 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, கையில கொஞ்சம் காசு இருக்குது. அந்த காசு சேஃபா இருக்கணும். அதே டைம் மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு அடிஷனல் இன்கம் ஜெனரேட் பண்ணி தரணும்னு நினைக்கிறவங்க, இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள பல பேருக்கு இதுக்கு பேசாம எஃப்டிலே இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி தோணும். இந்த ஸ்கீம் எப்படி எஃப்டிய விட பெனிஃபிஷியல்னு சொல்லி சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட். மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்ட விட இந்த ஸ்கீம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்குது. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டோட பேக்கப் இருக்குது. நாம இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட்டும் 100% சேஃபா இருக்கும். சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அந்த பேங்க் திவாலாச்சுன்னா, ஆர்பிஐ ரூல்ஸ் படி மேக்ஸிமமா ரூ. 5,00,000 தான் நமக்கு கிடைக்கும். பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்ல. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட். பேங்க்ல ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நம்மளோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரூ. 40,000 மேல போச்சுன்னா 10% டிடிஎஸ்ங்கிற டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் புடிப்பாங்க. அதுவே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல டிடிஎஸ் புடிக்க மாட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நம்ம காசு சேஃபாவும் இருக்கும். அட் த சேம் டைம் மந்த் ஆன் மந்த் நமக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ண மாதிரியும் ஆச்சு. அன்வான்டடா யாரோ சொல்ற விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கேம்ல மாட்டிக்கிறதுக்கு பதிலா நம்மளோட காசை சேஃபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸ்கேமர்ஸ் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துவாங்க, உங்ககிட்ட எப்படி சேஃபா இருக்கணும், அப்படி ஸ்கேம்ல மாட்டணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னு ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது. இந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோவை மறக்காம பார்த்து ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து சேஃபா இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.